இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த பஜாஜ் பல்சர் N160 சிங்கிள் சீட் வேரியண்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பஜாஜ் பல்சர் N160 ஆல்ரெடி நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிங்கிள் சீட் செட்டப்போட வரும். இது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வரும். பட் பிரைசிங் வந்து ஆல்ரெடி இருந்த யூஎஸ்டி ஃபோக்ஸை விட கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வேரியண்ட்ல அப்படி என்னலாம் இருக்கு, இந்த வேரியண்ட் வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் எம்எஸ், நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனல் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவர் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஜாஜ் பல்சர் N160 நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ஸ்வர்ணமிகை பஜாஜ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பல்சர் N160 பார்த்தோம்னா இது வந்து புது பெயிண்ட் ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஹார்பர் கிரே அண்ட் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக N160 எடுத்திங்கன்னா இந்த கலரை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன் பர்சனில் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் பார்த்தப்போ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பட் இன் பர்சனில் பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிக்சர் ஒப்பீனியனில் இருந்தேன். பட் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ நம்ம நார்மல் பல்சர் N160 எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்குது, பெருசாக எந்த சேஞ்சும் அவங்க பண்ணல. ஸோ இங்கே பார்க்குறப்போ நமக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் டிஆர்எலுமே வந்துடுது. ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ண தான் நமக்கு க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது எரியும் நினைக்கிறேன். ஐ லாஷ் மாதிரி எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோன்னா இன்டகிரேட்டடாக நமக்கு ஹை பீம் அண்ட் லோ பீமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரொஜெக்டர்லாம் நமக்கு வந்துடுது. ஸோ இந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனில் தான் இருக்குது. ஸோ இந்த பைக்குக்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ பஜாஜோட ஓன் NS160 இருக்குது. பட் அது நேக்கட் ஸ்போர்ட்ஸ் 160, இது வந்து நேக்கட் 160 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யமஹாவோட FZ இருக்குது, டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V இருக்குது, சுசுகியில் ஜிக்ஸர் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 160 இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ் கூட தான் இந்த N160 காம்படிட் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் இருந்து பார்க்குறப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க இந்த வேரியண்ட்டுக்கு. நீங்கள் வந்து மட்கார்டு வந்து சின்னதாக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு கிரே கலரில் தான் இருக்குது. இங்கே பார்க்குறப்போ நமக்கு ABS அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் நமக்கு சிங்கிள் சேனல் ABS தான் வரும். பட் ஆனால் ட்வின் டிஸ்கில் வந்துருது. பேசிக் வேரியண்ட்லேயே ட்வின் டிஸ்க் கொடுத்துறாங்க. ஆனால் சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான் இதில் வருது. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வராது. ஸோ அதுக்கு பதிலாக நார்மலான ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துட்டு இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட் போகிறப்போ உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வரும். இதுக்கு நடுவில் ஒரு வேரியண்ட் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தோன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வித் டியூவல் சேனல் ABSமே வரும். ஸோ அந்த வேரியண்ட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் சிங்கிள் சீட் வேரியண்ட்டுக்கு டோட்டலாக ஒரு 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெட், பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்ட் ஸ்கீமில் வருது. இங்கே வந்துட்டு நமக்கு அந்த சிங்கிள் சீட் கொடுத்தது உண்மையிலே அந்த ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்க்குறப்போ பல்சர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு பெரிய டேங்க் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு மட்டும் பெருசாக இல்லை, இதோட கெப்பாசிட்டியுமே கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் நமக்கு வந்துடுது. இந்த போர்ஷன்லாம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு டிசைன் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஏர் இன்டேக் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயுமே அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கரிங்லாம் வந்துடுது. ஒரு பிளாக் அண்ட் எல்லோ கலர் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ கியர் லிவர் பார்த்தோம்னா நமக்கு டோ ஷிஃப்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஹீல் அண்ட் டோ கிடையாது. ஸோ அது ஓகே தான். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இந்த ஃபுட் பெக்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க ரியர் பேசஞ்சருக்கு. ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ரப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இந்த போர்ஷனில் சாரி கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டுமே வண்டியோடய வந்துடுது. அண்ட் சின்ன சின்ன காஸ்ட் கட்டிங் இந்த பைக்கில் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து நமக்கு ஹாலஜன் பல்பில் வரும். நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் எடுக்கிறப்போ எல்இடியிலே இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போ ஒரு மேஜரான சேஞ்சே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டாப் அண்டில் வந்து ஒரு மெட்டல் ராட் மாதிரி கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் வருது. நம்பர் பிளேட்கான பிளேஸ்மெண்ட்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு லேம்புமே வந்துருது. டெயில் லேம்ப்ஸ் ஆனால் சிமிலர் தான், எல்இடி டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பல்சரோட ட்ரேட்மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டெயில் லேம்ப்ஸை. அண்ட் இந்த கிராப் ரயிலோட டிசைனுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு கிராப் ரயில் இருந்தது. USDயில் நமக்கு ஸ்பிளிட் கிராப் ரயில்ஸ் வரும். இங்கே நமக்கு N160 பேஜிங் கொடுத்துருக்காங்க. எல்லோ பெயிண்ட் ஷேட் இந்த இடத்துல வருது. ஆக்சுவலாக இந்த கலரில் வந்து எல்லோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க போல். பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பஜாஜ் பல்சர் N160 பார்த்தோம்னா நமக்கு ஒரு 160cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 16 bhp அண்ட் 14.65 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு டிரைவபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 to 120 வரைக்கும் நீங்கள் தாராளமாக ரீச் பண்ணலாம். அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா ஒரு 45 to 50 km வரைக்குமே நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு 100/80 or 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் பார்த்தோம்னா 280 mm கொடுத்துருக்காங்க. USD ஃபோக்ஸ் ஆர் டியூவல் சேனல் ABS, அதாவது இதுக்கு அடுத்த வேரியண்ட் எடுத்திங்கனாலே 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க் வந்துடும். ஸோ அதுவுமே ஒரு 20 mm இதில் டிக்ரீஸ் ஆகுது. இதில் வந்து 280 mm தான் வரும். ரியரில் பார்த்தீங்கன்னா 130/70 or 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே நமக்கு டிஸ்க் பிரேக் தான் வருது. 230 mm இந்த டிஸ்க் பிரேக் சைஸ் இருக்குது.
கிரெமெக்கா கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே கிரெமெக்கா கேலிபர்ஸ் தான் வருது. ரியர் சஸ்பென்ஷன் பார்க்குறப்போ நமக்கு மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் வந்துருது. நீங்கள் பார்க்குறப்போ நமக்கு ஒரு டயர் ஹக்கருமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மட்டெல்லாம் மேலே தெரிக்காமல் இருக்கும். அண்ட் ஒரு பாக்ஸ் டைப் ஸ்விங் ஆம் தான் இந்த பைக்லாம் நமக்கு வருது. அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக லைட்டாக பாப் ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னா எனக்கு தெரில. பட் ஆனால் நல்ல பேஸியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் தான், கேட்கறதுக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சீட் ஹைட் பார்த்தோன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்சசபிளான ஒரு சீட் ஹைட் தான். ஸோ ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னால் ஈஸியாக வந்து ஃபுட்டை ப்ளேஸ் பண்ணிக்க முடியுது. சீட் வந்துட்டு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு லாங்கான சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் ஆஸ் ப்ளஸ் பில்லியன் ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல இடம் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 165 mm கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கிடையாது. நீங்கள் NS160 ஒரு NS200 ரெண்டுலையுமே கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வரும். இதில் வந்து நார்மலான ஒரு ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே கிளிப் ஆன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ அப்படி உட்காரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு கமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹேங்கிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உட்காரப்போ கண்டிப்பாக ஒரு கமிட்டடான ஒரு ரைடிங் போர்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, லைட்டாக லீன் பண்ணி ஓட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். சைட் மிரர்ஸுமே நல்லா ஒய்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், அதெல்லாம் நான் ரைட் ரிவ்யூ எப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த காலை வந்து நம்ம டக் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு நல்லா ஒரு ஸ்கல்ப்டடான ஒரு டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பஜாஜில் நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஸ்விட்ச் கியர்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் மூலிமா நம்ம இந்த கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பஜாஜோட ரைட் கனெக்ட் ஆப் மூலிமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இதிலே இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்ச்லேயே இண்டிகேட்டருக்கான டாகல் வந்துருது. ஹார்னுக்கான டாகல் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பலாம் மெஸ்ஸியாக இல்லை, கரெக்டாக ஒரு ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட்டில் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஹேண்டியாக தான் இருக்குது. பைக்கே வந்து அந்த கொஞ்சம் நேரோவாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடிஷ்னலாக இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு USB சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். பட் டைப் சி கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கிளச் ஆக்சுவலாக அந்த வண்டியில் ரொம்ப லைட்டாக இருக்குது கைஸ். ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் பாருங்க இப்படி ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் கூட ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த பைக்கில் நமக்கு வருது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பஜாஜ் பைக்ஸில் பார்த்துருப்போம். அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயுமே வருது. இல்லை நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. RPM மீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ஓடோமீட்டர், ட்ரிப் A ட்ரிப் B எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி வந்துருது. டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்வைப் ஒன்று பண்ணுது. ஸோ அதில் பார்த்தோன்னா இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அந்த இன்ஃபர்மேஷன் வருது. ப்ளூடூத் மூலியமாகவும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். சிங்கிள் சேனல் ABSக்கான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்துருது. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், அந்த டெயில் லைட்ஸ்லாம் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடுமே நமக்கு வந்துருது. டாப் அண்ட் வேரியன்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ABS ரைட் மோட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பைக்கோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்க்குறப்போ 152 kilograms கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக நமக்கு வெயிட்லாம் ஃபீல் ஆகலை. 152 kilograms அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபீல் ஆகலை. வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 1358 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அடிக்குவேட் தான். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 1,22,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு 1,50,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு இந்த பைக் கிடைக்கும். ஸோ இந்த பைக்கை வந்துட்டு சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியன்ட் வேணும் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஃபீச்சர்ஸில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த பஜாஜ் பல்சர் N160யோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and ride safe.